ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடேஸ் பாட்காஸ்ட். நான் தான் உங்கள் மலர், இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் Scoreclever. இன்னைக்கு நாம April 20, 2026 அன்னைக்கு த ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்த 2 முக்கியமான எடிட்டோரியல்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒரு ஷார்ட் பிரேக் டவுன் தான். டெய்லி எடிட்டோரியல்ஸோட ரொம்ப டீட்டெயில்டு பிரேக் டவுன் நம்ம Scoreclever எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த வெப்சைட்டில் எடிட்டோரியலை சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸாக பிரித்து ஒவ்வொரு ஃப்ரேஸுக்கும் வொக்காபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷும் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சென்டென்சஸோட கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் எடிட்டோரியலோட டோனும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் இருக்குது. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் Scoreclever உங்களுக்கு டெய்லி ப்ரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரி பிடிஎஃப்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. முக்கியமான வொக்காபுலரிஸ்க்கு செம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ் இதில் இருக்கும். இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே Scoreclever டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு சின்ன அட்வைஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சென்டென்ஸ் புரியலைன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த வீடியோ. பொறுமையாக அந்த சென்டென்ஸை அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 6 மந்த்ஸில் உங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கலி இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலுக்குள்ளே போகலாமா? இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட டைட்டில் Costs and Wages on the Noida Labor Unrest. இதோட சப்டைட்டில் Governments must not view labor unrest as a law and order problem. இந்த எடிட்டோரியல் தொழிலாளர்கள் பிரச்சனை பத்தி பேசுது. The ongoing factory workers' protests in Noida's industrial belt. நோய்டாவின் தொழில் மண்டலத்தில் தற்போது நடைபெற்று வரும் தொழிற்சாலை தொழிலாளர்களின் போராட்டங்கள் are one of the largest industrial labor mobilizations. மிகப்பெரிய அளவிலான தொழிலாளர் ஒன்று திரட்டல்களில் ஒன்றாகும். In recent times, சமீப காலங்களில். Violence has been documented as well. வன்முறையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. Stone pelting and attempts to breach police barricades. கல்வீச்சு மற்றும் போலீஸ் தடுப்புகளை மீற முயன்றது. As well as a brutal police lathi charge. அத்துடன் கொடூரமான போலீஸ் தடியடியும் நடந்துள்ளது. பிரீச் அப்படின்னா உடைத்து மீறுவது, ப்ரூட்டல் அப்படின்னா ரொம்ப கொடூரமான அர்த்தம். ஆஃப்டர் ஹரியானா ஹைக்ட் வேஜஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ் பை 35%, ஹரியானா மாநிலம் தொழிலாளர்களுக்கான ஊதியத்தை 35% உயர்த்திய பிறகு. ஃபாலோவிங் ப்ரொட்டெஸ்ட்ஸ் இன் ஃபரிதாபாத், குருகிராம் அண்ட் மனேசர். ஃபரிதாபாத், குருகிராம் மற்றும் மானேசரில் நடந்த போராட்டங்களை தொடர்ந்து ஒர்க்கர்ஸ் இன் நோய்டா ரியலைஸ்ட் தட், நோய்டாவில் உள்ள தொழிலாளர்கள் உணர்ந்தனர், தேர் ஓன் வேஜஸ் வேர் லோவர், தங்களுடைய ஊதியம் குறைவாக இருப்பதை. A situation exacerbated by the pinch in LPG supplies. LPG சமையல் எரிவாயு விநியோகத்தில் ஏற்பட்ட தட்டுப்பாடினால் இந்த நிலைமை இன்னும் மோசமானது. எக்ஸாசர்பேட்டட் அப்படின்னா ஒரு மோசமான நிலைமையை இன்னும் மோசமாக்குவது. பிஞ்ச் அப்படின்னா இங்கே தட்டுப்பாடு அல்லது கஷ்டத்தை குறிக்குது. ட்ரேட் யூனியன்ஸ் ஹேவ் டிமாண்டட், தொழிற்சங்கங்கள் கோரிக்கை வைத்துள்ளன, ₹18,000 to 25,000 a month, மாதம் ₹18,000 முதல் 25,000 வரை வழங்க வேண்டும் என்று. which the உத்தர் பிரதேஷ் கவர்மெண்ட்ஸ் interim hike of around 21% did not meet. ஆனால் உத்தரப்பிரதேச அரசு இடைக்காலமாக சுமார் 21% உயர்த்தியது இந்த கோரிக்கையை பூர்த்தி செய்யவில்லை. அண்ட் ஃபிக்ஸ்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் ஹாலிடேஸ் அண்ட் ஓவர் டைம் பே. மேலும் நிலையான வேலை நேரம், விடுமுறைகள் மற்றும் கூடுதல் நேர வேலைக்கான ஊதியம் ஆகியவற்றுக்கும் கோரிக்கை வைத்துள்ளன. இன்டரிம் அப்படின்னா தற்காலிகமான அல்லது இடைக்கால. The new labor codes, புதிய தொழிலாளர் சட்டங்கள், that the union government enforced from late 2025. மத்திய அரசு 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து அமல்படுத்திய இந்த சட்டங்கள். allow a 12-hour single work day, ஒரு நாளுக்கு 12 மணி நேர வேலையை அனுமதிக்கின்றன. and specify wage floors but not actual wages, leaving them to the states. மேலும் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தை மட்டுமே குறிப்பிடுகின்றன, உண்மையான ஊதியத்தை அல்ல, அதை மாநிலங்களின் முடிவுக்கே விட்டுவிடுகின்றன. லேபர் கோட்ஸ் அப்படின்னா தொழிலாளர்கள் நலனுக்கான சட்ட தொகுப்புகள். வேஜ் ஃப்ளோர்ஸ் அப்படின்னா ஒரு கம்பெனி கண்டிப்பா கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச கூலி வரம்பு. ஆஸ் அ ரிசல்ட், இதன் விளைவாக the codes have allowed employers in certain states, இந்த சட்டங்கள் சில மாநிலங்களில் உள்ள நிறுவன முதலாளிகளை அனுமதித்துள்ளன to extract more work from the longer workday, நீண்ட வேலை நேரத்தின் மூலம் அதிக வேலையை வாங்க. at or near the statutory minimum pay,
சட்டப்படியான குறைந்தபட்ச ஊதியத்திலோ அல்லது அதற்கு நெருக்கமான ஊதியத்திலோ. ஸ்டாச்சுட்டரி அப்படின்னா சட்டப்பூர்வமான. எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா உறிஞ்சி எடுப்பது அல்லது அதிகமா வேலை வாங்குறது. The share of contract labor, ஒப்பந்த தொழிலாளர்களின் பங்கு இந்த ஃபார்மல் மேனுஃபேக்சரிங் செக்டாரின் இந்தியாவின் முறையான உற்பத்தி துறையில் இஸ் த ஹையஸ்ட் சின்ஸ் 1997-98. 2997-98 பிறகு இப்போதுதான் மிக அதிகமாக உள்ளது. ஃபார்மல் மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்னா அரசாங்கத்தில் முறைப்படி பதிவு செஞ்சு நடக்கிற கம்பெனிகள். ஐரானிக்கலி முரண்பாடான விஷயம் என்னவென்றால் the provisions of the labor codes, தொழிலாளர் சட்டங்களின் விதிமுறைகள் encourage the sector to persist with contract labor, இந்த துறையை தொடர்ந்து ஒப்பந்த தொழிலாளர்களையே வைத்துக்கொள்ள ஊக்குவிக்கின்றன. rather than appreciate job security, வேலை பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பதற்கு பதிலாக. while also imposing limits on workers' strikes, அதே சமயம் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்வதற்கும் கட்டுப்பாடுகளை விதிக்கின்றன. ஐரானிக்கலி அப்படின்னா நாம எதிர்பார்க்கிறதுக்கு நேர்மாறாக நடக்கிறது. persist அப்படின்னா தொடர்ந்து செய்யறது. imposing அப்படின்னா திணிப்பது அல்லது விதிப்பது. These, together with the energy crisis and increasing food prices, இவை அத்துடன் ஆற்றல் நெருக்கடி மற்றும் அதிகரித்து வரும் உணவு விலைகள் ஆகியவை சேர்ந்து precipitated the protests, இந்த போராட்டங்களை முடுக்கிவிட்டன. precipitated அப்படின்னா ஒரு விஷயத்தை ரொம்ப வேகமா நடக்க வைக்கிறது. In 2024 the Samsung workers strike in ஸ்ரீபெரும்புதூர், தமிழ்நாட்டின் ஸ்ரீபெரும்புதூரில் நடந்த சாம்சங் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தமும் was similarly over low wages, குறைந்த ஊதியம், unpaid overtime and the company's refusal to recognize unions, மற்றும் தொழிற்சங்கங்களை அங்கீகரிக்க நிறுவனம் மறுத்தது ஆகியவற்றுக்காகவே நடந்தது. More recently, மிக சமீபத்தில் workers at the IOCL பானிபட் refinery went on strike. IOCL பானிபட் சுத்திகரிப்பு ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். demanding an 8-hour workday, better wages and safer working conditions, 8 மணி நேர வேலை, சிறந்த ஊதியம் மற்றும் பாதுகாப்பான வேலை சூழலை வலியுறுத்தி. as did workers at the NTPC plant in Patratu and Adani's Raikeda plant in Raipur. பத்ராத்துவில் உள்ள NTPC ஆலை மற்றும் ராய்ப்பூரில் உள்ள அதானியின் ரைகேடா ஆலை தொழிலாளர்களும் இதே போன்று செய்தனர். This is practically a wave. இது நடைமுறையில் ஒரு அலை போலவே உருவெடுத்துள்ளது. இந்த லேபர் கோட்ஸ் ரெஜிம், இந்த புதிய தொழிலாளர் சட்டங்களின் ஆட்சியில். ஷோயிங் தட் லேபர் ரைட்ஸ் ஆர் பேப்பர் டைகர்ஸ், தொழிலாளர் உரிமைகள் வெறும் காகித புலிகள் என்பதை இது காட்டுகிறது. எக்ஸாசர்பேட்டட் பை யோகி ஆதித்யநாத்ஸ் கிளைம், யோகி ஆதித்யநாத்தின் கூற்று இதை இன்னும் மோசமாக்கியது. தட் த ப்ரொட்டஸ்ட்ஸ் வெர கான்ஸ்பிரசி, இந்த போராட்டங்கள் ஒரு சதி என்று அவர் கூறியது. ஃபாலோட் பை தி இன்டரிம் ஹைக், அதைத் தொடர்ந்து இந்த இடைக்கால ஊதிய உயர்வு. A worker who spends 1/6 of his monthly income on cooking costs alone, தனது மாத வருமானத்தில் 1/6 செலவிடும் ஒரு தொழிலாளிக்கு சமையல் செலவுகளுக்கு மட்டுமே does not need to be radicalized, மூளை செலவை செய்யப்பட வேண்டிய அவசியமில்லை. To understand that his wage is insufficient, அவனது ஊதியம் போதாது என்பதை புரிந்து கொள்ள. radicalized அப்படின்னா தீவிரமான எண்ணங்களை ஒருத்தர் மனசில விதைக்கிறது. Further, மேலும் neither the state nor the center responded substantively, மாநில அரசோ அல்லது மத்திய அரசோ உறுதியான முறையில் எந்த பதிலும் அளிக்கவில்லை. To residential societies barring domestic workers, வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்களை குடியிருப்போர் சங்கங்கள் தடுத்து நிறுத்தியதற்கு. Who had joined the protests, இந்த போராட்டங்களில் கலந்து கொண்ட அந்த தொழிலாளர்களை. By displaying their photographs at the gates, அவர்களின் புகைப்படங்களை கேட்டில் தொங்கவிட்டு தடுத்ததற்கு. A serious civil rights infraction, இது ஒரு கடுமையான சிவில் உரிமை மீறலாகும். Substantively அப்படின்னா கணிசமான அல்லது உறுதியான. Infraction அப்படின்னா சட்டத்தையோ விதியையோ மீறது. The Indian Labour Conference has not convened since 2015. இந்திய தொழிலாளர் மாநாடு 2015 பிறகு கூட்டப்படவில்லை. And the codes were passed, மேலும் இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. Without the tripartite consultation, முத்தரப்பு கலந்தாலோசனை இல்லாமலே that it would have facilitated, அந்த மாநாடு நடந்திருந்தால் அது ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். Convened அப்படின்னா ஒன்று கூட்டப்படுவது. Tripartite அப்படின்னா அரசாங்கம், தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகள் என மூன்றும் சேர்ந்த முத்தரப்பு அமைப்பு.
அமைப்பு. ஃபெசிலிட்டேட்டட் அப்படின்னா எளிதாக்குவது அல்லது ஏற்படுத்தி தருவது. The solution to the agitation in sum is simple. சுருக்கமாக சொன்னால் இந்த போராட்டத்திற்கான தீர்வு மிகவும் எளிமையானது. Institute humane working hours and wages. மனிதாபிமான அடிப்படையிலான வேலை நேரத்தையும் ஊதியத்தையும் உருவாக்குங்கள். And institute genuine labor reform that is well enforced. மேலும் சரியான முறையில் அமல்படுத்தப்படும் உண்மையான தொழிலாளர் சீர்திருத்தத்தை கொண்டு வாருங்கள். Agitation அப்படின்னா போராட்டம் அல்லது கொந்தளிப்பு. Humane அப்படின்னா மனிதாபிமானம் உள்ள. The problem looks complicated. இந்த பிரச்சனை பார்ப்பதற்கு மட்டுமே சிக்கலானதாக தெரிகிறது. Because the government is dragging its feet. ஏனென்றால் அரசாங்கம் இதில் நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதம் செய்கிறது. Dragging its feet அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யாம இழுத்தடிக்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் அண்ட் கிரிட்டிக்கலா இருக்கு. ஆத்தர் தொழிலாளர்கள் படுற கஷ்டத்தை பார்த்து ரொம்ப சிம்பத்தட்டிக்கா ஃபீல் பண்றாரு. அதே சமயம் அரசாங்கத்தோட நடவடிக்கைகளை ரொம்ப வன்மையா கிரிட்டிக்கலா விமர்சனம் பண்றாரு. சரி இப்போ நம்ம செகண்ட் எடிட்டோரியல் பார்க்கலாம். இதோட டைட்டில் டிசெப்டிவ்லி பினைன் ஆன் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஆயில் இம்போர்ட் டிபெண்டன்சி. சப்டைட்டில் India must move from fossil fuel to avoid amplifying imported inflation. இது நம்ம நாட்டோட பொருளாதாரம் மற்றும் விலைவாசி பத்தினது. While India's March retail inflation at 3.4%, இந்தியாவின் மார்ச் மாத சில்லறை பணவீக்கம் 3.4% இருந்த போதிலும் rose marginally from February's 3.2%, இது பிப்ரவரியின் 3.2%இலிருந்து சற்று அதிகரித்துள்ளது. This increase is deceptively benign. இந்த அதிகரிப்பு பார்ப்பதற்கு பாதிப்பில்லாதது போல ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது. டிசெப்டிவ்லி அப்படின்னா ஏமாற்றக்கூடிய வகையில், பினைன் அப்படின்னா தீங்கு விளைவிக்காத அல்லது ஆபத்தில்லாத. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா மக்கள் நேரடியா வாங்குற பொருட்களோட விலைவாசி ஏற்றம். திஸ் இஸ் எவிடென்ட் ஃப்ரம் தி அப்வர்ட் பிரஷர். மேல் நோக்கி செல்லும் அழுத்தத்திலிருந்து இது தெளிவாக தெரிகிறது. ஆன் த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் WPI, மொத்த விற்பனை விலை குறியீட்டில், which climbed to a 38-month high of 3.88% in March. இது மார்ச் மாதத்தில் 38 மாதங்களில் இல்லாத அளவாக 3.88% உயர்ந்துள்ளது. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா மொத்த வியாபாரிகள் வாங்குற பொருட்களோட விலைவாசி ஏற்றம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் இதை கவனிப்பது மிகவும் முக்கியம். while the consumer price index CPI has transitioned, நுகர்வோர் விலை குறியீடு மாறியுள்ள நிலையில் to a new base year of 2024, 2024ஆம் ஆண்டை புதிய அடிப்படை ஆண்டாக WPI continues to use the 2011-12 base year. WPI தொடர்ந்து 2011-12ஆம் ஆண்டையே அடிப்படை ஆண்டாக பயன்படுத்துகிறது. A divergence that must be kept in mind. இந்த வேறுபாட்டை நாம் நினைவில் வைக்க வேண்டும் when interpreting the latest inflation data. சமீபத்திய பணவீக்க தரவுகளை புரிந்து கொள்ளும்போது. டிரான்சிஷன்ட் அப்படின்னா மாறுவது. பேஸ் இயர் அப்படின்னா விலைவாசி உயர்வை கணக்கிட பயன்படுத்தப்படும் ஒரு தொடக்க ஆண்டு. டைவர்ஜென்ஸ் அப்படின்னா விலகி செல்வது அல்லது வேறுபாடு. While the March CPI appears comfortably, மார்ச் மாத CPI தரவு வசதியாக தோன்றினாலும் within the RBI's 4% to 6% tolerance band, ரிசர்வ் வங்கியின் 4% முதல் 6% வரையிலான சகிப்புத்தன்மை வரம்புக்குள், the reading masks a far more complex buildup of pressures. இந்த தரவு மிக சிக்கலான முறையில் உருவாகி வரும் அழுத்தங்களை மறைக்கிறது. driven primarily by rising input costs, especially fuel prices. இது முக்கியமாக மூலப்பொருட்களின் விலை உயர்வால், குறிப்பாக எரிபொருள் விலை உயர்வால் ஏற்படுகிறது. டாலரன்ஸ் பேண்ட் அப்படின்னா RBI ஏத்துக்கக்கூடிய பணவீக்கத்தோட ஒரு லிமிட். மாஸ்க்ஸ் அப்படின்னா மறைக்கிறது. WPI inflation rose from about 2.4% in February to 3.88% in March. WPI பணவீக்கம் பிப்ரவரியில் சுமார் 2.4%இலிருந்து மார்ச் மாதத்தில் 3.88%ஆக உயர்ந்தது. indicating a sharp month-on-month acceleration. இது மாதத்திற்கு மாதம் ஏற்படும் கூர்மையான விலைவாசி வேகத்தை சுட்டிக்காட்டுகிறது. in wholesale price pressures, மொத்த விற்பனை விலை அழுத்தங்களில். This has found only muted reflection in food prices. இது உணவு விலைகளில் ஒரு சிறிய தாக்கத்தை மட்டுமே ஏற்படுத்தியுள்ளது. With the Consumer Food Price Index CFPI rising moderately from roughly 3.4% in February to about 3.8% in March. மியூட்டட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா பெருசா வெளிப்படாம ரொம்ப மந்தமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது. Several factors are driving this divergence.
பல காரணிகள் இந்த வேறுபாட்டை தூண்டுகின்றன. Chief among them, the rupee's precipitous depreciation. அவற்றில் முக்கியமானது ரூபாயின் செங்குத்தான வீழ்ச்சி of about 2.5% to 3% against the US dollar. அமெரிக்க டாலருக்கு எதிராக சுமார் 2.5% முதல் 3% வரை. Precipitous அப்படின்னா ரொம்ப திடீர்னு செங்குத்தா விழுகிறது. Depreciation அப்படின்னா நாணயத்தோட மதிப்பு குறையிறது. Given that crude oil and gas are globally traded in dollars, கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு உலகளாவில் டாலர்களில் வர்த்தகம் செய்யப்படுவதால், this has amplified imported inflation. இது இறக்குமதி செய்யப்படும் பணவீக்கத்தை அதிகரித்துள்ளது. Imported inflation அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து வாங்குற பொருட்களோட விலை ஏறுறதால நம்ம நாட்டுல வர பணவீக்கம். Amplified அப்படின்னா பெரிதாக்குவது. The US-Israeli war on Iran, ஈரானின் மீதான அமெரிக்க-இஸ்ரேலிய போர் has disrupted supply chains for these critical fuels. இந்த முக்கியமான எரிபொருட்களுக்கான விநியோக செரிலிகளை சீர்குலைத்துள்ளது. Pushing up global prices, உலகளாவிய விலைகளை மேலே தள்ளுகிறது. And transmitting inflationary pressures across economies, மேலும் பல்வேறு பொருளாதாரங்கள் முழுவதும் பணவீக்க அழுத்தங்களை பரப்புகிறது. Disrupted அப்படின்னா சீர்குலைப்பது அல்லது தடையாக இருப்பது. Transmitting அப்படின்னா கடத்துவது. The rupee's depreciation has also raised the cost of imports. ரூபாயின் வீழ்ச்சி இறக்குமதிக்கான செலவையும் அதிகரித்துள்ளது. Including fertilizers, plastics and petrochemical products. உரங்கள், பிளாஸ்டிக்கள் மற்றும் பெட்ரோகெமிக்கல் பொருட்கள் உட்பட. Which are key to pharmaceuticals, textiles and automobiles. இவை மருந்துகள், ஜவுளி மற்றும் ஆட்டோமொபைல் துறைகளுக்கு மிகவும் முக்கியமானவை. While many firms have absorbed these costs, பல நிறுவனங்கள் இந்த செலவுகளை தாங்களே ஏற்றுக்கொண்டாலும், this may not be sustainable. இது நீண்ட காலத்திற்கு நிலைக்கக்கூடியதாக இருக்காது. Absorbed அப்படின்னா உள்வாங்குவது. இங்க கம்பெனிகளே அந்த நஷ்டத்தை ஏத்துக்கிறது. Sustainable அப்படின்னா தொடர்ந்து நிலைத்திருக்க கூடிய. At the same time, அதே நேரத்தில் the contraction in exports, ஏற்றுமதியில் ஏற்பட்ட சுருக்கம், down about 3% to 4% year on year, ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் சுமார் 3% முதல் 4% வரை குறைந்துள்ளது. and imports மற்றும் இறக்குமதியிலும் down about 5% to 6% year on year. மார்ச் மாதத்தில் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் சுமார் 5% முதல் 6% வரை குறைந்துள்ளது. is not indicative of weakening demand alone, but of war-induced supply disruptions. இது பலவீனமான தேவையை மட்டும் சுட்டிக்காட்டவில்லை, மாறாக போரினால் ஏற்பட்ட விநியோக பாதிப்புகளையும் சுட்டிக்காட்டுகிறது. கான்ட்ராக்ஷன் அப்படின்னா சுருங்குதல் அல்லது குறைதல். இண்டிகேட்டிவ் அப்படின்னா ஒன்றை சுட்டிக்காட்டுவது. இன் ரெஸ்பான்ஸ், இதற்கு பதிலளிக்கும் விதமாக எக்ஸ்போர்ட்டர்ஸ், particularly MSMEs, are redirecting output to the domestic market. ஏற்றுமதியாளர்கள், குறிப்பாக சிறு, குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் உற்பத்தியை உள்நாட்டு சந்தையை நோக்கி திருப்பி விடுகின்றனர். aided by policy relaxations, கொள்கை தளர்வுகளின் உதவியுடன் that allow greater domestic sales from export-oriented units. இது ஏற்றுமதியை மையமாக கொண்ட நிறுவனங்கள் உள்நாட்டில் அதிக விற்பனை செய்ய அனுமதிக்கிறது. Redirecting அப்படின்னா திசை திருப்புவது. This is creating localized supply gluts. இது உள்ளூர் அளவில் பொருட்கள் அதிகமாக தேங்குவதை உருவாக்குகிறது. Delaying price pass-through. இதனால் விலைவாசி உயர்வு மக்களை சென்றடைவது தாமதமாகிறது. Even as producer margins compress, உற்பத்தியாளர்களின் லாப வரம்பு சுருங்கும் போதிலும் due to rising input costs, மூலப்பொருட்களின் விலை உயர்வினால். Supply gluts அப்படின்னா தேவைக்கு அதிகமா பொருட்கள் தேங்கி கிடக்கிறது. பாஸ் த்ரூ அப்படின்னா விலையை வாடிக்கையாளர்கள் மேல சுமத்துறது. கம்ப்ரஸ் அப்படின்னா அழுத்துவது அல்லது சுருக்குவது. The result is a temporary suppression of CPI. இதன் விளைவு CPI பணவீக்கத்தின் தற்காலிக ஒடுக்கமாகும். Suppression அப்படின்னா ஒரு விஷயத்தை அடக்கி வைக்கிறது. As these pressures unwind, இந்த அழுத்தங்கள் வெளிவரும்போது inflation is likely to rise even as growth slows. வளர்ச்சி குறையும் அதே வேளையில் பணவீக்கமும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. Pointing not to stability but to emerging stagflationary risks. இது ஒரு நிலையான தன்மையை சுட்டிக்காட்டவில்லை, மாறாக உருவாகி வரும் தேக்க நிலை பணவீக்க அபாயங்களை சுட்டிக்காட்டுகிறது. Unwind அப்படின்னா முடிச்சு அவிவது அல்லது வெளியே வருவது. Stagflationary அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியும் இல்லாம வேலை வாய்ப்பும் இல்லாம ஆனா விலைவாசி மட்டும் ஏறிட்டே போற ஒரு ஆபத்தான நிலைமை. The IMF's latest World Economic Outlook, IMFஇன் சமீபத்திய உலக பொருளாதார கண்ணோட்டம், flags rising global recession risks, உலகளாவிய பொருளாதார மந்தநிலை அபாயங்கள் அதிகரித்து வருவதை கொடியிட்டு காட்டுகிறது. and trims India's FY27 growth forecast to around 6.2%.
2%. மேலும் இந்தியாவின் 2027ஆம் நிதியாண்டிற்கான வளர்ச்சி கணிப்பை சுமார் 6.2% குறைக்கிறது. ஃபிளாக்ஸ் அப்படின்னா எச்சரிக்கை செய்கிறது. ரிசெஷன் அப்படின்னா பொருளாதார மந்தநிலை. ட்ரிம்ஸ் அப்படின்னா குறைக்கிறது. The RBI too has echoed these concerns. ரிசர்வ் வங்கியும் இதே கவலைகளை எதிரொலித்துள்ளது. எக்கோட் அப்படின்னா அவங்களும் அதே கருத்தை திருப்பி சொல்றது. This complex challenge underscores இந்த சிக்கலான சவால் வலியுறுத்தி காட்டுகிறது the vulnerability of oil import dependent economies. எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருக்கும் பொருளாதாரங்களின் பலவீனத்தை. underscores அப்படின்னா அடிக்கோடிட்டு காட்டுவது. vulnerability அப்படின்னா எளிதில் பாதிக்கப்படக்கூடிய தன்மை. It also presents an opportunity for India. இது இந்தியாவிற்கு ஒரு வாய்ப்பையும் அளிக்கிறது to accelerate its shift to renewable energy. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு மாறுவதை வேகப்படுத்துவதற்கு. ஆக்சலரேட் அப்படின்னா வேகப்படுத்துறது. ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னா சூரிய ஒளி, காற்று மாதிரி திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடிய ஆற்றல். இந்த செகண்ட் எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் அண்ட் காஷனரியா இருக்கு. ஏன்னா ஆத்தர் பொருளாதார தரவுகளை ரொம்ப டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி வரப்போற பொருளாதார ஆபத்துகளை பத்தி எச்சரிக்கை காஷன் பண்றாரு. ஸ்மைல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி ஒரு செம்ம எக்ஸைட்டிங்கான நியூஸ். நீங்க படிச்ச வொக்காபுலரிஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? அதுக்காகவே நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி 7 PM எடிட்டோரியல் வொக்காபுலரி லீக் குவிஸ் நடக்குது. இது சும்மா குவிஸ் இல்ல, நிஜமாவே IPL ஃபார் எடிட்டோரியல் வொக்காபுலரி தான். அன்னைக்கு வந்த எடிட்டோரியல் வொக்காபுலரியை வச்சு டெய்லி லைவா இந்த குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், அப்புறம் சூப்பரான ரிவார்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வொக்காப் லீக்ல ஜாயின் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எடிட்டோரியல் அனாலிசிஸோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் கீப் லேர்னிங். பாய்.